ஏங்க எப்ப பாரு சண்டை பண்ணிட்டே இருக்கிறீங்க? நீ என்னடி எப்ப பாரு வேலைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் நோய் நோய் ஏதாவது சொல்லிட்டே இருந்தா? என்னங்க நோய் நோயின்னு சொல்றாங்க? நீங்க வீட்ல இருக்கும்போது உங்ககிட்ட பேசுங்களே, எப்ப பார்த்தாலும் போன் கையுமா தான் இருக்கிறீங்க. நாங்க சரி வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள தான் அடங்கி இருக்கிறோம். நீங்க வேலை விட்டு வந்து அவங்க கிட்ட 4 வார்த்தை பேசலாம்னு நினைப்போம். அதை நோய் நோயின்னு சொல்லலாமா? உங்களுக்காக தானே எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி எங்க வீட்டுல எல்லாரையும் விட்டுட்டு உங்க வீட்டுல வந்து உட்காந்துருக்கேன். நான் இல்ல, எல்லா பொண்ணுங்களுமே அவங்க அம்மா வீட்டை விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துருக்கல. புருஷன் தான் உலகன்னு இருக்கணும்ல. நீங்க அதுல பாதி நாள் எங்களை நினைக்க வேணாமா? எங்களை தலையில தூக்கி வச்சு ஆட வேணாம். கொஞ்ச நாள் மதிங்க. என்னன்னு ஒரு வார்த்தை ஆறுதலா, என்னடி சாப்பிட்டியாடி அப்படி கேளுங்க. ஆஹ் என்ன பாக்குற? கேக்குறேன். என்ன ஆமா, எல்லாம் நாங்க சொல்லி தரணும். பொண்டாட்டி இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே இல்ல, அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் லாஸ்ட் வரைக்கும் வரமாட்டாங்க. அவங்க அவங்க குடும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? பொண்டாட்டி தான் எல்லாம். இவன் கூட நாளைக்கு கல்யாணம் பண்ணா அவன் பொண்டாட்டி தான் எல்லாம் பாத்துக்கோ. 20 வருஷம் நம்ம பாத்துப்போம். அவ்வளவுதான். அது அம்மான்ற ஆறுதலுக்கு என்ன ஏதுன்னு கேட்பான். அவ்வளவுதான். எல்லார் வீட்லயும் அப்படிதான். உங்க அம்மாவுமே உங்க வீட்டுக்காரத்தான் எல்லாமே இருந்திருப்பாங்க. அவங்க வீட்டுக்காருமே உங்க அப்பா கூட உங்க அம்மா காலை சுத்தி தான் இருந்திருப்பாங்க. இப்ப இருக்க ஆம்பளைங்க எல்லாம் மதிக்க கூட மாட்டேங்க பொண்டாட்டிங்கள.